இந்தியா தான் பார்த்தீங்கன்னா இளிச்சவாய நாடு ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆப்பிள் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குல்ல, அதோட ரேட்டு இந்தியாவில் 1,60,000 மற்ற நாடுகளில் அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 1,15,000 தான். யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபா. ப்ரொடக்ஷனும் இந்தியாவில் பண்ணுவான், வேலையாட்களும் நம்ம ஆளுகளை எடுத்துக்குவான். ஆனால் இந்தியாவில் மட்டும் ரேட்டு கூட வச்சுப்பான். கேட்டால் அப்படி இப்படின்னு பாய்ங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த 15 சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த 15 சீரீஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அது எப்படியாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. வாங்கணுன்ற ஆசை வரல. ஏன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடுன்றது ஒன்றும் கிடையாது கேமரா ரிலேட்டடாக. அதனால பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணேன். சரின்னு iPlanet போய் கேட்கும்போது இல்லை ப்ரோ, இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் வரல, ப்ரீ புக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 22ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் கொடுப்போம், நம்ம ஷோரூம்லேயும் டெமோக்கு வைப்போம் அப்படின்ற மாதிரி iPlanet தான் சொல்லியிருந்தாங்க. இந்த iPlanet இல்லை, எல்லா iPlanetலேயுமே டெமோ யூனிட் வைக்கல. 22ஆம் தேதியிலேருந்து தான் கிடச்சிச்சு. சரி, சாட்டர்டே அதுமா போய் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு போனேன். 15 ப்ளஸ்ஸு ப்ரோ மேக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கான வீடியோ சாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அவ்வளோ கூட்டம், நிறையா பேர் புக் பண்ணுற எதாவது தெரியுமா புக் பண்ணுறாங்க 15 ப்ளஸ்ஸு, அப்படி இல்லாட்டி 15 ப்ரோ மேக்ஸு. இந்த 15 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் வந்து டல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிலவரம். ப்ரோ மேக்ஸுக்கு 1,60,000 அப்படி இருந்தும் நம்ம ஊரில் வாங்குறதுக்கான மக்கள் இருக்காங்க. அவர் சொல்கிறார் அடுத்த வாரத்துலேருந்து டிமாண்டில் போயிடும் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னடா அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு மண்டையை கழுவுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன்டா ஒரு கேமரா தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த 15 ப்ளஸுக்கும் இதுக்கு எதுக்குடா 70,000 கூட போட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லைப்பா, இது வந்து பெருசாக இருக்கும்ப்பா, 2வது கேமரா பயங்கரமாக இருக்கும்ப்பா, பேட்ரி அப்படி நிற்கிப்பான்னு சொல்லிட்டு மண்டையை கழுவுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ப்ராஜெக்ட்லாம் வரும், லேப்டாப் வாங்கி கொடுங்கம்மா, கேமிங் லேப்டாப் வாங்குறதுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, கையில் எடுத்தோன்னே ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆக இருக்கட்டும், 15 ப்ளஸ்ஸு ப்ரோ மேக்ஸ் 4 டிவைசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைச்சிருக்காங்க. லெஸ் வெயிட்டாக கையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லேஸாக இருக்குது. நீங்கள் மற்ற iPhone 13 ப்ரோ 14 ப்ரோ அந்த மாதிரி பழைய சீரீஸை யூஸ் பண்ணிட்டு இந்த 15க்கு போகும்போது கண்டிப்பாக வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஏற்பட்ட காரணம் நாங்கள் டைட்டானியம் யூஸ் பண்ணுறோம். டைட்டானியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ரென்த்து அதிகம், அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரீசைக்கிள் அலுமினியம் அதை பற்றி யூஸ் பண்ணோம், உள்ளே யூஸ் பண்ணதும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட 13 ப்ரோவாக இருக்கட்டும், 14 ப்ரோவாக இருக்கட்டும், அதெல்லாம் எட்ஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எட்ஜஸ் வந்து தெரியும். இதில் வந்து நல்லா பாலிஷாக கொடுத்துருக்காங்க. எல்லா சீரீஸ்லேயுமே கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டில் கலராக லைட்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த 15ல் எல்லோரும் யூஸ் பண்ணுறது அதான ஸ்டார்டிங் ரேட்டு 80,000. ஐஃபோனில் ஸ்டார்டிங் ரேட்டு 80,000. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் ஐலன்றது கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டுன்றது இருக்குது. அதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. 14ல் யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. A60 பயானிக் சிப் பார்த்திங்கன்னா 15க்கும் 15 ப்ளஸுக்கும் இருக்குது. கேமரா 2 கேமரா தான் வரும். டைனாமிக் ஐலண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த அலர்ட் ஸ்லைடர், அந்த சைலண்ட் மோடு சுவிட்ச் மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமைஸ் பட்டன் வந்து கொடுத்தாங்க. இதில் அப்படியே தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கேமராலையுமே பார்த்திங்கன்னா பக்கத்திலே பார்த்திங்கன்னா 14 இருந்துச்சு, 14 ப்ளஸும் இருந்துச்சு, 13 இருந்துச்சு. 3ஐயும் வச்சு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தேன் லைவில். பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் உங்கள்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 14 ப்ளஸ்ஸோ இல்லை 14ஓ போகிறது பெட்டர் ஆப்ஷன். கையில் காசு இல்லாத பட்சத்தில் 15 பக்கமோ 15 ப்ளஸ் பக்கமோ போகாது. பார்த்த உடனே எங்களுக்கு தெரிகிற ரெண்டே வித்தியாசம், டைப் சி இருக்குது, டைனாமிக் ஐலண்ட் இருக்குது. 14க்கும் 14 ப்ளஸுக்கும் அது கிடையாது. அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய அளவு வித்தியாசம் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் 15ம் 15 ப்ளஸும் இதுதான் நிலவரம். அடுத்தபடியாக 15 ப்ரோவும் 15 ப்ரோ மேக்ஸ்லையும் என்ன நிலவரன்றதை சொல்லிடுறேன்.
15 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் உங்களுக்கு அந்த டைட்டானியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் விஷயம், அதனால் லைட் வெயிட்டராக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த ஆக்ஷன் பட்டன் அதை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கேமரா வேணா கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரி சிரி ஆக்டிவேட் பண்ண சிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை வைப்ரேஷன் மோடு சைலண்ட் மோடுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்டில் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.0 ஆப்ஷன். ஸோ 10 ஜெகாபைட்ஸ் வரைக்கும் ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 27 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடாக சார்ஜ்ன்றது பண்ணணும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிள் மட்டும் கொடுப்பானுங்க. சார்ஜர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 20 வாட்ஸுக்கான சார்ஜரை மட்டும் நீங்கள் வாங்க முடியும். 27 வாட்ஸுக்கான சார்ஜர் வேணும் அப்படின்னா நீங்கள் பிடி சப்போர்ட்டட் சார்ஜர் ஏதாச்சும் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம கை காசை போட்டு தான் வாங்கணும். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேமரா டிஃபரன்ஸில் எனக்கு இதில் தான் செம்ம கடுப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ப்ரோவும் ப்ரோ மேக்ஸ் சீரீஸும் ஒரே கேட்டகரியில் வரும். நார்மல் 15ம் 15+ம் ஒரே கேட்டகரியில் வரும். இந்த நார்மல் சீரீஸும் நம்ம ப்ளஸ் சீரீஸும். இந்த வட்டம் என்ன பண்ணிட்டானுங்க, ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்குமே டிஃப்ரென்சியேஷன் வச்சுருக்காங்க. எதில் அப்படின்னா, ஐஃபோன் நிறையா பேர் வாங்குறதுக்கான காரணமே கேமரா தான். அந்த கேமராவில் டிஃப்ரென்சியேஷன். இப்போதைக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த சினிமேட்டிக் போர்டு வீடியோ இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 1xல் எடுக்க முடியும். அதே மாதிரி 3x டெலிஃபோட்டோ லென்ஸ்லேயும் வீடியோ எடுக்க முடியும். இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற 15 சீரீஸ் எல்லாத்துலேயுமே நான் சினிமேட்டிக் மோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா வெறும் 1x அப்படி இல்லாட்டி 2x இந்த டெலிஃபோட்டோ லென்ஸை வச்சு எடுக்கிற ஆப்ஷனே கிடையாது. அது அப்டேட்டில் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்பபிள் இருக்குது, அவன் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு 17ல் அந்த ஆப்ஷன் இல்லை. 1x 2xல் மட்டும்தான் சினிமேட்டிக் எடுக்க முடியும். டெலிஃபோட்டோ லென்ஸில் சினிமேட்டிக் எடுக்க முடியல. 15 ப்ரோவாக இருக்கட்டும் ப்ரோ ப்ளஸ்ஸாக இருக்கட்டும். அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் அந்த சேஞ்சஸ் சொன்னேன்ல, 15 ப்ரோவில் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து வெறும் 3x தான் போகுது. ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 5x போகுது. ஆனால் அந்த 5x அந்த ஜூம் வந்து நல்லா இருக்குது. நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன், குறை சொல்லக்கூடாது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதை ஏன்டா ப்ரோவில் நீ கொடுக்கல, அதான் என் கேள்வி. ஏன்னா 1,30,000 அது வந்து 1,60,000 நீ பேஸ் வேரியண்ட்டு 256 GB கொடுக்குற. இங்கே பேஸ் வேரியண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 128 GB ப்ரோவில். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே தான் அவன் பேஸ் வேரியண்ட் 1,50,000 128 GB கொடுத்துருந்தான் அப்படின்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் 5x டெலிஃபோட்டோக்கும் பேட்டரிக்கும் டிஸ்பிளே சைஸுக்கும் இவ்வளோ ரேட்டு வைப்பியா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் இப்படி கேமராவில் டிஃபரன்சியேஷன் பண்ணான்றது எனக்கு தெரியலை. ஸோ இதனால் என்னென்னா, நீங்கள் 15 சீரீஸில் எல்லா புது ஃபியூச்சரும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கணுன்னா ப்ரோ மேக்ஸ் மட்டும்தான் வாங்கணும். அதுவும் இந்தியாவில் பிறந்து தொலைஞ்சிங்க சாபக்கேடு அப்படின்னா 1,60,000 செலவு பண்ணி 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கினா மட்டும்தான் ஆப்பிள் நியூ ஃபியூச்சர்ஸ், அந்த கேமரா இன்க்ளூடிங்கு USB 3.0, அந்த கஸ்டமைஸ் பட்டனு, டைனாமிக் ஐலண்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ரோ மேக்ஸ் தான் வாங்கணும். நீங்கள் 90,000 போட்டு 80,000 போட்டு நார்மல் ஐஃபோன் 15 வாங்கினீங்கன்னா சார்ஜிங்கில் காம்ப்ரமைஸ், அதே மாதிரி அந்த கஸ்டமைசேஷன் பட்டனில் காம்ப்ரமைஸ், கேமராவில் காம்ப்ரமைஸ், டிஸ்பிளே கிளாரிட்டியில் காம்ப்ரமைஸ், ரெஃப்ரெஷ் ரேட்டில் காம்ப்ரமைஸ், இத்தனை இதை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் ஒரு மீடியம் அந்த 15 சீரீஸை வாங்கணும். 80,000 எவ்வளோ அதிகமான ஒரு ரேட்டு. அப்படி கொடுத்து வாங்கும் போது இவன் இப்படி சொதப்புறது எந்த விதத்தை நியாயம்? முன்னாடினாச்சு ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் நார்மல் சீரீஸுக்கும் டிஸ்பிளே சைஸ்லையும் அதுக்கப்புறம் பேட்டரியோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ ஹார்ட்வேர்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் வேறுபாடு கொடுத்து தனித்தனியாக விற்றுக்கிட்டு இருக்கான். இது எந்த விதத்தில் கட்டுப்படி ஆகுன்றது தெரில. ஒரு கஸ்டமரை வந்து வெறுப்பேற்றுறான், காண்டேற்றுறான். ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருக்க என்னென்னா, அவனுக்கு ஒரு பொருள் வாங்கினானா க்யூவில் நின்று வாங்குற கூட ஆள் இருக்குது. இந்தியா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஐப்ளானட்டில் நின்றுருக்காங்க. அவங்க ஐப்ளானட் விசாரிக்கும்போது சொன்னால் அவங்க குரூப் இருக்குது போல். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இவ்வளோ முடிஞ்சிருச்சு, இவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க, இவ்வளோ புக்கிங் போயிட்டுருக்கு அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ அப்படி ஆள் இருக்கிறனால அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதில் ப்ராசருமே உங்களுக்கு சேஞ்சஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். A60 பயானிக் சிப் பார்த்தீங்கன்னா 15க்கும் 15+க்கும் இருக்கும். A70 நியூ பயானிக் சிப் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸ் ப்ரோ மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவ்வளோ வேறுபாடுகள். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் யாராச்சும் புதுசாக 15 ப்ரோ மேக்ஸ் எடுக்கணும், நான் ரெடி கேஷில் தான் எடுக்க போகிறேன், கிரெடிட் கார்டுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னா தாராளமாக வாங்கலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது.
பட் நீ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இதை வாங்கணும்னு நினச்சேன் ப்ரோ, பட் இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 14 Pro Max. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. iPlanet iPhone 12, iPhone 13 mini, iPhone 14 Pro Max, 14 Pro Max இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டான், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காது. பட் ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் 15 Pro Max ரேட்டு கூட இருக்குது, என்ன ப்ரோ பண்ணுறது ஃபீல் பண்ணிங்கன்னா 14 Pro Max வாங்கிடுங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. லைட்னிங் இருக்காது, அங்கே USB கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் 5x ஜூம் போகும், இது 3x ஜூம் போகும். பட் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. மற்றபடி நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த கேமராவில் 3xக்கும் 5xக்கு யோசிக்கணும். நார்மல் யூசர் நான் வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறக்காண்டியே சேர்த்து வச்சேன் அப்படின்றவங்க தாராளமாக 14 Pro Maxோ 14 Proவோ வாங்கலாம். நான் இந்த 14 Pro Maxுக்கும் iPhone 15 Pro Maxுக்கும் வித்தியாசங்கள் சொல்கிறேன். iPhone 14 Proக்கும் iPhone 15 Proக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, Type-Cயை தவிர்த்து, ப்ராசஸரோட தவிர்த்து. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 14 Proவும் வாங்கலாம், அது மாதிரி 14 Pro Maxும் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இதை வந்து நான் பார்த்தோன்னே தோணுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டை பார்த்து இல்லை ஐப்ளானட்டில் போய் அந்த ஃபோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களை பற்றி கழுவி ஊற்றி நம்ம தொண்டை தண்டி காஞ்சது தான் மிச்சம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.